அனைவருக்கும் வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் நம்ம தமிழ்நாட்டில் முடிஞ்சிருந்தாலும் வட மாநிலங்களில் இந்தியாவில் சில பகுதிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம தேர்தல் முன்னக்கூட்டி தேர்தல் பரப்புரை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வேட்பாளர்களும் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த டைபர்ட் மாற்றி விடுறதுலேருந்து கழிவு விடுறதுலேருந்து வீட்டில் பாத்திரம் கழுவுற வரைக்குமே அவ்வளோ வேலை பார்ப்பாங்க ஒவ்வொரு வேட்பாளர்கள். எங்கள் திமுக, அதிமுக, பாஜக வேட்பாளர் முழுக்க, காங்கிரஸ் இன்க்ளூடிங். ஆனால் தேர்தல் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், மக்களை எப்படி நினைப்பாங்கன்னா, இவன் ஓட்டு போட்டவன், இவன் நமக்கு ஓட்டு போட்டான்னா போடலையானே தெரியலை, இவனுக்கு எதுக்கு நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி இதற்கு முன்னாடி தேர்ந்தெடுத்திருப்பாங்க தெரியுமா? முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், இவங்க யாருமே அந்த மக்களை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க. அப்படி பல சான்றுகள் இருக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒகேனக்கல்ங்கிறது கர்நாடகா பார்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, எல்லாருக்குமே தெரியும். ஒகேனக்கல்ங்கிறது தெரிஞ்ச ஒரு பகுதி தான். அந்த பகுதியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய தமிழக மக்கள் பூர்வ குடிகளாக 5 தலைமுறையாக அந்த பகுதியில் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு மிக முதன்மையான தொழிலே மாடு வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, அங்கே இருக்கக்கூடிய ஆற்றுலேருந்து மீன் பிடிக்க தான் அவங்களுடைய முதன்மையான தொழில். ஒரு 40-50 பேர் பாரஸ்கார் வந்துட்டாங்க. வந்துட்டு திடீர்னு எல்லா இடத்துலையும் காலி பண்ணணும் அப்படி இப்படின்னு படிச்சு பெண்கள் தலைமுறையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அரசு வந்ததுக்கு பிறகு, திமுக கட்சி வந்ததுக்கு பிறகு முதல் வேலையே அந்த மக்களை அங்கேருந்து அப்புறப்படுத்துக்கிற வேலையை செஞ்சுருக்காங்க. நம்ம சொல்லலை, அதில் பாதிக்கப்பட்ட மக்கள், அதில் திமுக அரசு வரணும்னு ஆசைப்பட்டவங்க, ஓட்டு போட்டவங்க, முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் தான் நல்லது நடக்கும் நம்பினவங்கள இந்த மக்களும் ஒருத்தங்க. இது நாள் வரைக்கும் உழைச்சி சம்பாதிச்சதெல்லாம் இதில் தாங்குது. எல்லாத்தையும் எடுத்து ஜாஸ்தி பண்ணி குடிக்கிற தண்ணி, சோறு, அரிசி எல்லாம் மண்ணில் எடுத்து கொட்டி சோத்துலலாம் மண்ணை போட்டு போயிட்டாங்க. நேற்று சாப்பிட்டு நேற்று ஆக்கி சோறுலாம் எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணிக்கிறாங்க. இப்போ தான் நான் பார்க்குறேன். இப்படி முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் ஐயாவை நம்பி ஏமாந்து போனவங்க அந்த 6 மாதத்தில் இவர்களுக்கு தான் முதல் அறிக்கையே வருது அரசிலிருந்து, நீங்கள் இந்த பகுதியை விட்டு காலி பண்ணிடுங்க, நீங்கள் வேறு ஊருக்கு போங்க அப்படின்ட்டு. இது தொடர்ச்சியாக சென்னை போன்ற பகுதிகள் முழுக்க நடக்கும். மீனவர்கள் பகுதியில் அந்த பகுதியில் வாடகைக்கு நீதிபதி போகக்கூடிய இடம், இவங்க போகக்கூடிய பெரிய பெரிய பணக்காரங்க போகக்கூடிய இடம், இந்த இடத்துல நீங்கள் இந்த மீன் கடையை போடக்கூடாது, இந்த இடத்துல நீங்கள் அந்த வியாபாரம் பண்ணக்கூடாது, கடையை நீங்கள் எடுத்துருங்க, இது ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி சென்னையை காலி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கே வருது? மோடியை சொன்னால் தெரியுமா, வனத்துறை சட்டம் சொல்லி கொண்டு வந்தாங்க. மோடியை வந்தபோது ஆட்சிக்கு வந்தது இப்போ 2வது தடவை வரும்போது அப்போது சட்டம் கொண்டு வந்தார். அந்த சட்டத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களை திமுக அரசு அப்புறப்படுத்துவதற்கு துடிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு கர்ப்பிணி பெண் என்று கூட பாராமல் வீட்டுக்குள்ளே புகுந்து ஒரு காவல்துறை அதிகாரிகள் செய்யக்கூடிய வேலையை இது பெண்கள், கர்ப்பிணி பெண்கள்லாம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் சுத்தமாக எல்லாத்தையும் தள்ளி கீழே தள்ளி அவங்கள அடித்து தொந்தரவு பண்ணாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு முறையாக என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து கற்பனை பண்ணி பாருங்களாங்க, ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தன் போய் அந்த பொருளை தூக்கி வெளியே எடுத்து எறிகிறாங்க. ஏன் கூட நம்மளை கேட்க முடிய மாட்டேங்குது, எவ்வளோ நாதியத்தனமாக நம்ம இருக்கிறோம். பார்க்கும்போது அந்த பெண்கள் முழுக்க அப்படி கதறாங்க, அதை போலீஸ்காரங்க முன்னாடி கதறாங்க. அந்த ஒட்டுமொத்த ஆண்களால் வீரம் செழிஞ்சவங்க தாங்க அப்படி தாங்க சொல்லுவாங்க. ஆண்களை வீரம் செழிஞ்சவங்க, ஆம்பளைங்க அப்படி பேசுகிறாங்களா, அவன் கூனி குறுக்கி போயிருக்கான். அப்போ எந்த அளவிற்கு இந்த அரசு இந்த மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்குங்கிறதுக்கு மிக சிறந்த சான்று. இது தொந்தரவு பண்ணிட்டோம்னா இப்போ நாங்களாம் அவங்களுக்கு காலில் மன்றாடி பயங்கரமாக கெஞ்சி கூத்தாடி கேட்டோம். எல்லாரையும் தான், இது ஆம்பளை தான் வீரங்கிற தாண்டி எல்லாருக்கும் வீரம் இருக்கும், எல்லாருக்கும் வீரம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் என்னென்னா, இங்கே ஒரு தன்மானத்தை இழந்து காவல்துறை காலில் விழுகிறாங்கன்னா, எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்றிக்கணும், வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் தமிழ்நாடு அரசினுடைய முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலினுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை பற்றி காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. யாருமே சீண்டி கூட பார்க்கல. நாம் தமிழர் கட்சியில் சீமானவர்களை வேட்பாளர் நிப்பாட்டும் போது டம்மியான வேட்பாளர் நிப்பாட்டிட்டாரு, ஏடிபிக்கு சாதுவாக வேட்பாளர் நிப்பாட்டிருக்காரு, பிஜேபிக்கு சாதுவாக வேட்பாளர் நிப்பாட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி உருட்டின அயோக்கிய பசங்க, அயோக்கிய வாடகை வாய்க்கள். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 வேட்பாளர், அது எந்த வேட்பாளர்? பெண் வேட்பாளர். ஒன்று கிருஷ்ணகிரியுடைய வேட்பாளர் அக்கா வித்யா ராணி வீரப்பன் அவர்கள் களத்துக்கு போயிருக்காங்க. இன்னொன்று தர்மபுரி வேட்பாளர் அபிநயா அவர்கள் டாக்டர். இந்த 2 வேட்பாளர் தான் நேரடியாக களத்துக்கு போயிருக்காங்க.
சாமியை கொண்டுட்டாங்களா, அதுல எங்களுக்கு சிறுமை. எந்த இடத்துக்கு போனாலும் சிறுமை. ஒரு கட்டம் மட்டும் அந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னா எங்க வீருக்கெல்லாம் வந்த இந்த காடுங்கெல்லாம் ஊர்லதான் உக்காந்து அவங்க ரத்தம் அதுக்குதான் வந்திருக்கு. அவங்க அப்பா விட்டுட்டு போன வேலையை செய்யதான் வந்திருக்காங்க. அந்த நோக்கத்தோட தான் வந்திருக்கோம். அதுல அந்த அம்மா சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அந்த அம்மா சிறப்பாக ஒரு வார்த்தை பதிவு பண்ணுது. எங்கள் ஐயா ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படலை, நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டோம். அந்த ஒத்த மனுஷன் தான் காரணம்னாரு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது வரைக்கும் யாராவது ஒருத்தங்க நாங்கள் 50 ஆண்டுகளாக நாங்கள் வந்து ஆட்சி பண்ணுற திராவிட ஆட்சின்னு சொல்கிறாங்களா, யாராவது ஒருத்தங்க கருணாநிதி இருக்கிற வரைக்கும் தமிழருக்கு எந்த பிரச்சனை நடந்து கிடையாது, கருணாநிதி இருக்கிற வரைக்கும் எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தே கிடையாதுங்க அப்படின்னு யாராவது ஒருத்தங்க ஒரு சான்று ஒரு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வந்திருக்காருலாம். வீரப்பன் ஒரு முதலமைச்சராக ஒன்றும் இல்லையே, என்ன காட்டுக்குள்ளே வந்துடும் அவ்வளோதானே. என்ன பண்ணிட்டாரு வீரப்பன் வந்து, வீரப்பனை தீவிரவாதி, வீரப்பனை சந்தன கடத்தில் கடத்தினார், யானை தந்த கடத்தினார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து கொலை பண்ணிச்சு இந்த அரசு வந்து. ஆனால் அவர் தான் மக்கள் வந்து அவர் தான் நேசிக்கிறாங்க, தலைவராக பார்க்குறாங்க. சிறந்த சான்று. இது வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல கூட நாங்கள் இந்த இடத்துல பூர்வீகமாக இருந்தோங்க, கருணாநிதி புண்ணியத்தில் தாங்க இருந்தோங்க, ஸ்டாலினுடைய புண்ணியத்தில் தாங்க இருந்தோங்க, எம்ஜிஆரோட புண்ணியத்தில் இருந்தோங்க, ஜெயலலிதா புண்ணியத்தில் இருந்தோங்க, இவங்க வந்த பேர் நாங்கள் மாட்டாங்க. யாராவது ஒருத்தங்க சொல்லுங்களேன். யாருமே கிடையாது. EVKS இளங்கோவன் என்ன சொல்கிறாரு, காமராஜர் ஆட்சி தான் ஸ்டாலின் கொடுத்துருக்கான்னு சொல்கிறார். இவ்வளோ தாங்க இவங்க லட்சணம், ஆட்சி லட்சணம். ஏன் செத்து போன காமராஜர் ஆட்சி கொடுக்க மாட்டோம், காமராஜர் ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய தீங்கி வச்சுன்னு சொல்லி ஆட்சிக்கு அந்த திமுக கட்சிக்காரங்களை யார் பாடுற, காங்கிரஸ் கட்சிக்காரங்க பாராட்டுறாங்க காமராஜர் ஆட்சியை ஸ்டாலின் கொடுக்குறாரு அப்படின்ட்டு. அப்போ இவர்களோட ஆட்சி எப்படி இருக்குது, நாங்கள் கருணாநிதி ஆட்சி கொடுக்கன்னு சொல்லுவது கூட இவர்களுக்கு தெம்பு கிடையாது, திராணி கிடையாது. அப்போ பெருந்தலைவர்னு சொல்கிறாங்க தெரியுமா, பெருந்தலைவருங்களா. இதனால தான் பெருந்தலைவர். தன்னைத்தானே தலைவர் சொல்கிறத தாண்டி, தமிழின தலைவர், தானே தலைவர், தன்மான தலைவர் சொல்கிறத தாண்டி தலைவன்கிற பட்டம் பிராண்டு மக்கள் கொடுக்கணும். எப்படி அந்த பாட்டி சொல்லுது பாரு, வீரப்பன் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் சொல்லுது பாரு. இது பிராண்டு, இது எங்கேயுமே நடக்காது, எந்த இடத்துல எந்த தலைவனுக்கு உருவாகாது. ஐயா முத்துராமலிங்க தேவருக்கும், ஐயா பெருந்தலைவர் காமராஜர்களுக்கும், கக்கன் போன்றவர்களுக்கும், வீரப்பனாருக்கும், தமிழினத்தின் ஒற்றை தலைவர் பிரபாகரனுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். வேற எந்த சொர்க்கப்பட்ட தலைவர்களுக்கும் இது பொருந்தவே பொருந்தாது. இவர்களால் நாங்கள் நிம்மதியாக இருந்தோம் யார் சொல்லணும்னா, அண்டா போன்ற செந்தில் பேசுவாங்க. இவர்களால் நிம்மதியாக இருந்தோம், எங்களுக்கு இவ்வளோ நன்மை கிடச்சிச்சு. யார் உங்கள் வீட்டுக்கு கிடைச்ச நன்மையை தான் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச நன்மையாக பேசிகிட்டு இருப்பாங்க. அரிசி கிடச்சிச்சு, பாமாயில் கிடச்சிச்சு, ரேஷன் கடையிலேருந்து கிடைக்கிறதெல்லாம் அதை இவங்களுக்கு கிடைக்கிறத தூக்கி வீட்டு நன்மையை நாட்டு நன்மையாக மாற்ற பார்ப்பாங்க. எந்த மக்களுமே வீரப்பன் இறந்தாலுமே, நீ தீவிரவாதி சொன்னாலுமே, தலை பிரபாகரன் நீங்கள் தீவிரவாதி சொன்னாலுமே, தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கான தலைவர் யாருன்னு எங்களுக்கு தெரியும், எங்கள் இனத்திற்கான ஒப்பற்ற மாவீரர்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு சிறந்த உதாரணம் தான் ஒக்கேனக்கல் இருக்கக்கூடிய மணல் திட்டக்கூடிய மக்கள் வீரப்பனுடைய மகளாக இருக்கக்கூடிய அக்கா வித்யாராணி வீரப்பன் அவர்களை பாராட்டுறாங்க. நீங்கள் வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. எந்த வேட்பாளரும் போகலை, தருமபுரி வேட்பாளருக்கு போட்டியிடக்கூடிய இங்கே இருந்து போட்டி போட எங்கே வாக்கு கேட்க பாமகனுடைய அண்ணன் சின்னவர் போய் நிற்காரு, சின்னையா போகிறாரு. ஆனால் இங்கே இருக்கு ஒக்கேனக்கல். நீங்கள் சொல்லிட்டீங்களா வட மாவட்டம் இங்கீங்களா, வட மாவட்டத்துலலாம் இதுவும் இருக்குது. நீங்கள் போய் பார்க்க வேண்டியதானே அந்த மக்களை. போக மாட்டாங்க. செத்துப்பட்ட 20 தமிழர்கள் ஆந்திரா காட்டுக்குள்ளே சுட்டு கொண்டு போட்டான். அவனுக்கு ஓட்டு கட்டி இவர் போகிறாருன்னா பார்த்துக்கோங்க. சந்திரபாபு நாயுடுக்கு ஆதரவாக ஓட்டு கட்டி இவர் போகிறாருன்னா அப்போ எப்படின்னு பார்த்துக்கோங்க. அதில் முக்கால்வாசி நீங்கள் சொல்லிட்டீங்களா, நாங்கள் வன்னியருக்காண்டி நாங்கள் பேசுகிறோம், அவங்களுக்காண்டி நாங்கள் குரல் கொடுக்குறோம், அவங்க இடஒதுக்கீட்டுக்காண்டி நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்களா. அதில் செத்து போனாங்க தான் அதிகம். 20 பேரில் அந்த சந்தன கடத்தை கடத்தி போயின்னு சொல்லிட்டு 20 பேர் சுட்டு கொண்டாங்கல்ல, அதில் முக்கால்வாசி ஐயா மருத்துவருடைய சொந்தக்காரங்க தான். அங்கே போய் ஓட்டு கேட்க போகிறார். இவர் தாங்க இவங்களோட பாசம், இவ்வளோ தான், அவர் எதுவுமே கிடையாது. அப்போ தமிழ் இனத்திற்கென்று நிற்கக்கூடிய ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி தான். அது நிறுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர்களும் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகும் களத்தில் நிற்கிறாங்க. இதுதான் சீமான் அண்ணனுடைய வளர்ப்பு, நாம் தமிழர் கட்சியினுடைய தத்துவமும். இதை தாண்டி நமக்கு இன்னொரு பெருசாக தெரிய வேண்டிய விஷயம் என்ன தான் வீரப்பனை நீங்கள் வந்து திருடன், ஏமாத்துக்காரன், மாயாவி,
தந்தத்தை கடத்திட்டாரு அப்படின்னு பரப்பினாலுமே மக்கள் மனசில் நீங்காமல் கடைசி தமிழர்கள் இருக்கின்ற வரை தலை பிரபாகரன் அவர்களும் ஐயா வீரப்பன் அவர்களுடைய தியாகமும் அவர்களுடைய வீரமும் ஒவ்வொரு தமிழரும் வியப்பிடுத்து பேச செய்வாங்க. நன்றி, வணக்கம்.